السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாம் அந்த ரமலானின் 14வது நோன்பினை நோற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவால் அருள் பாலிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து சிந்தனையை தூண்டும் விதமாக சில விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் நானும் நீங்களும் மரணித்ததற்கு பின்னால் அந்த மரணத்தின் பின் என்னையும் உங்களையும் குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி ஒரு மண்ணறையிலே கொண்டு போய் நல்லடக்கம் செய்வார்கள். நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால் எங்களுடைய உறவுகள் எல்லாம் எங்களை விட்டும் திரும்பி வந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த மண்ணறைக்கு 2 மலக்குகளை அனுப்புவார். அந்த மலக்குகள் எங்களிடத்தில் சில விசாரணைகளை செய்வார்கள், சில கேள்விகளை கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி கேட்கப்படுகிற கேள்விகளில் முதலாவது கேள்வி மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரை நானும் நீங்களும் உலகத்தில் இப்பொழுது இருக்கிற பொழுது இந்த கேள்வியை கேட்டால் இது ஒரு சாதாரணமாக யூகேஜி எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை கூட இந்த கேள்விக்கு சரளமாக இப்பொழுது விடை சொல்லிவிடும். அந்த அளவுக்கு நாம் அறிவை கொடுத்திருக்கிறோம், அறிவோடு இருக்கிறோம். உன்னுடைய ரப்பு யார் என்றால் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு இப்பொழுது எங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்க மாட்டார். ஆனால் மறுமையில் அவ்வளவு இக்கட்டான சூழலில், மறுமையினுடைய ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய மண்ணறையில் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான் என்றால் இந்த கேள்விக்கு அவ்வளவு சாதாரணமாக விடையளிக்க முடியாது என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற உண்மை. காரணம், இந்த ரப்பு என்ற வார்த்தை அவ்வளவு கனதியானது. அவ்வளவு கனதியான ஒரு வார்த்தை தான் இந்த ரப்பு என்ற வார்த்தை. இந்த ரப்பு என்ற வார்த்தையில் இருந்துதான் ருபூபியத் என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று வருகிறது. ரப்பு என்றால் இந்த உலகத்தில் என்னுடைய எல்லா நிர்வாக செயற்பாடுகளுக்கும் யார் பொறுப்பாக இருக்கிறானோ, என்னுடைய உலகத்தினுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் யாரை பொறுப்பாளன் என்று நம்பி இருக்கிறேனோ அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் அல்லது அந்த நம்பி இருக்கிற அம்சம்தான் ரப்பு என்று சொல்லப்படுவது. படைத்தலாக இருக்கலாம், அழித்தலாக இருக்கலாம், உணவளித்தலாக இருக்கலாம், உணவளித்தலாக இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய எல்லா செயற்பாடுகளும் யாரின் மூலமாக நடைபெறுகிறது என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அதற்குத்தான் ரப்பு என்று சொல்லப்படும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்திலே போய் வருகிறார்கள். வருகிற ஒரு இடத்திலே தங்க வேண்டிய கட்டம் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிய இடத்தில் அன்று இரவு மழை பொழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலையிலே சுபஹ் தொழுது விட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இரவு பெய்த மழையின் காரணமாக சிலர்கள் ஈமான் கொண்டவர்களாகி விட்டார்கள், சிலர்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் தான் மழை பெய்தது என்று சொன்னவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும், இன்ன நட்சத்திரங்களால் தான் மழை பெய்கிறது என்று சொன்னவர்கள் நிராகரிப்பாளர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இங்கு மழை பொழிதல் என்கிற ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கிற நம்பிக்கை ருபூபியத் என்று சொல்லுகிற யாரை நான் ரப்பாக நம்பி இருக்கிறேன் என்கிற விஷயத்தின் வெளிப்பாடாக வருகிறது. அதனால்தான் ஃபிரௌன் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது நான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களுடைய உயர்ந்த இரட்சகன் என்று சொல்லுகிறார். காரணம், உங்களுடைய எல்லா நிர்வாக செயற்பாடுகளை,
உங்களுடைய இந்த நாட்டினுடைய எல்லா விஷயங்களையும் நான் செயற்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே கண்ணுக்கு முன்னே நான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் தான் உங்களுடைய ரப்பு என்று அவன் சொன்னான். இதனால் தான் அந்த பனு இஸ்ரவேலர்களும் அவனை அதிகமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நானும் நீங்களும் இந்த இடத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம், நாங்கள் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நாங்கள் இப்பொழுது எங்களை அறியாமல் எப்படி இந்த ருபூபியத்துடைய விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இந்த மன் ரப்புக என்ற இந்த கேள்வி அவ்வளவு இலகுவாக கடந்து போக முடியாத கேள்வி. நான் சாப்பிடுகிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, ஏதோ ஒரு சபபினூடாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நான் தொழில் செய்யாவிட்டால், ஆபீஸ் போகாவிட்டால், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிசினஸ் பண்ணாவிட்டால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது, நான் நிம்மதியாக வாழ முடியாது என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையினால் தான் எங்களுடைய யார் உணவளிக்க வேண்டுமோ, யார் இந்த வாழ்வாதார பொறுப்பை ஏற்றிருக்கிறாரோ அவனை விட எங்களுடைய இந்த உலகத்தின் அஸ்பாபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தொழ முடியாமல் சிலர்கள் பார்க்கிறோம், நோன்பு காலங்களில் நோன்பு பிடிக்காமல் தொழிலுக்கு போகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையை காரணம் காட்டி நோன்பை விடுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். எங்கு நாம் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுதான் வாழ்வாதாரம் அளிப்பவனும் அவன்தான் பலசாலியாகவும் இருக்கிறான், அவன்தான் சக்தி மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்வாதாரத்தின் பொறுப்பாளனை நான் தொலைத்துவிட்டு, ரஸாக்கை தொலைத்துவிட்டு நான் ரிசுக்கை மட்டும் தேடுகிற நிலையில் நான் இருக்கிறேன் என்றால் நான் யாரை ரப்பாக ஏற்றிருக்கிறேன்? நான் யாரை ரப்பாக கொண்டிருக்கிறேன்? ரப்பை அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை என் நாவிலிருந்து மறுமையினுடைய அந்த முதல் படியில், என்னுடைய மன்னரையின் தன்னன் தனிமையில், மலக்குகள் கேட்கிற கேள்வியில் தைரியமாக ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை வர வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய உணர்வுகளில் அல்லாஹ் கலந்திருக்க வேண்டும். என்னுடைய உணர்வுகளில் அல்லாஹ் கலந்திருக்க வேண்டும். பெரும்பாலான அல்லாஹ் அருள்பாலித்த சகோதரர்களை தவிர நாம் எப்பொழுது அல்லாஹுவை எடுக்கிறோம்? ஏதாவது வாழ்வியல் பிரச்சனைகள் வந்தால் மட்டும் என்னுடைய பிரச்சனையை அல்லாஹ் தான் தீர்த்து வைக்க வேண்டும், என்னுடைய கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பிரச்சனைக்கு துணையாக அல்லாஹுவை எடுக்கிறோமே தவிர, என் தொழில் அல்லாஹுக்கானது, என்னுடைய வியாபாரம் அல்லாஹுக்கானது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹுக்கானது, என்னுடைய அன்றாட நடவடிக்கைகள் அல்லாஹுக்கானது. எனவே அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் என்றால் அல்லாஹுவை முதன்மைப்படுத்தி விட்டுத்தான் எல்லாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் தான் நடக்க வேண்டும். வியாபாரத்தில் ஹராம் இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை நான் நஷ்டப்படுத்துகிற விஷயம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுடைய பொருளை நான் அபகரிக்கிற நிலையில் இருக்கக்கூடாது. இந்த உலகம் அல்லாஹுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது என்ற அந்த ருபூபியத்தை நான் சரியாக நம்பினால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இபாதத்துகளில் எந்த குறையும் வரமாட்டார். இந்த உலக காரியங்களை காட்டி என்னுடைய இபாதத்துகளில் எந்த குறையும் வரமாட்டாது. அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். அப்படி நான் குறை வைக்கிறேன் என்றால் என்னுடைய நிர்வாக காரியங்களுக்கு நான் எதன் மூலமாக அல்லாஹுவை இழக்கிறேனோ அது காரணமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சிலர்கள் என்னுடைய நிம்மதிக்கு என்னுடைய குடும்பம் தான் காரணம் என்று சொல்வார். குடும்பத்தை அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறான் என்று யாருடைய நாவில் இருந்தும் வருவதில்லை. என்னுடைய சந்தோஷத்திற்கு என்னுடைய நண்பர்கள் தான் காரணம், என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய நண்பர்கள் தான் காரணம் என்று சொல்வார்கள். நண்பர்கள் காரணம், ஆனால் நண்பர்களை காரணமாக்கியவன் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். ஏனென்றால் நிறைய இடங்களில் நண்பர்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்ய துணிகிற மனிதன் அல்லாஹுவை இழந்து விடுகிறான், அல்லாஹுவை இழந்து விடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னரையிலே கேட்கப்படுகிற மன் ரப்பு என்ற வார்த்தை, அதற்குரிய பதில் ரப்பி அல்லாஹ் என்று வர வேண்டுமாக இருந்தால் இந்த வாழ்க்கை உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை அல்லாஹ்தான் ரப்பு என்று உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி உண்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு சகோதரனும் அவரவருடைய வாழ்க்கையை வைத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் எதை ஆழமாக நம்பி இருக்கிறேன், எதில் நான் கூடுதலாக நேரம் கொடுக்கிறேன், எதிலே என்னுடைய கூடுதலான விருப்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்தீர்கள் என்றால், அல்லாஹுக்கு விருப்பமான காரியத்தில் இருக்கிறதா, வெறுப்பான காரியத்தில் இருக்கிறதா? வெறுப்பான காரியத்தில் உங்களுடைய விருப்பம் அதிகமாக இருந்தால் நீங்கள் ருபூபியத்துடைய விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு முதன்மைப்படுத்துகிறீர்கள், அடுத்தவர்களை முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னரையில் கேட்கப்படுகிற மன் ரப்புக என்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு என் நாவு வரமாட்டார்.
என் நாவு தடுமாற துவங்கிவிடும். தைரியமாக சொல்லலாம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த வாழ்க்கை அதை உண்மைப்படுத்த வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரப்பு என்ற வார்த்தை என் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் இருக்கிற ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையினுடைய நிர்வாகம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று நம்புகிற வார்த்தை. எனக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும், எல்லா நிலைகளிலும் நான் அல்லாஹுவை நினைக்க வேண்டும். இன்று நிறைய இடங்களை பார்க்கிறோம். வீடுகளில் திருமணம் நடந்தால் தொழுகை இல்லை, வீட்டிலே ஒரு மையத்து என்றால் தொழுகை இல்லை, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்றால் தொழுகை இல்லை, வீட்டிலே இருந்து ஒரு பயணம் போகிறோம் என்றால் தொழுகை இல்லை. எல்லாவற்றிலும் அப்படி தொலைத்து விட்டுத்தானே இருக்கிறோம். ஒன்றாக யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு கட்டங்களாக யோசித்து பாருங்கள். எல்லா இடங்களிலும் அல்லாஹுவை விடுகிறோமா, ஏனைய உலக காரியங்களை விடுகிறோமா என்று ஒரு தெரிவு எனக்கும் உங்களுக்கும் வந்தால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? அல்லாஹுவை லேசாக விட்டு விடுகிறோம். அல்லாஹுவை லேசாக விட்டுவிட்டு அடுத்த காரியங்களை தெரிவு செய்கிறோம். காரணம், என்னுடைய நிர்வாகத்தில் இதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதை முடித்து விட வேண்டும், இதில் திருப்தி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேனே தவிர, நாளை மறுமையில் அல்லாஹ் மன் ரப்புக என்று கேட்கிற பொழுது எனக்கு அந்த கேள்விக்கு பதில் ரப்பி அல்லாஹ் என்று நான் சொல்ல வேண்டுமே. என்ற எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் பல சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களுக்கு இந்த உணர்வை ஊட்ட வந்த மாதம் தான். எங்களுடைய எல்லா நிர்வாகமும் சில நேரம் கடந்த காலங்களில் ரமலானுக்கு முன்னர் செய்து வந்த நிறைய வேலைகளை நாம் நிறுத்திவிட்டுத்தான் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எதிலுமே எங்களுக்கு குறை வைக்கவில்லை. எல்லாவற்றையும் இந்த ரமலானில் நிறைவாக தருகிறார். ரமலான் அல்லாத காலங்களில் நிறைய கஷ்டங்களோடு கவலைகளோடு இருந்தவர்கள் ரமலானில் சந்தோஷமாக இருப்பார்கள், ரமலானில் நிம்மதியாக இருப்பார்கள். காரணம், அது எங்களுடைய திறமை அல்ல, அல்லாஹ் அவனோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிற பரிசு அது. அதில் ஆக பிரதானமானது உள அமைதி. ரமலானில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும், ரமலானில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காரணம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரமலானிய காலங்களில் பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை முற்படுத்துகிறோம். இப்படி வாழ்க்கையின் ஏனைய இடங்களிலும் அல்லாஹுவை நாங்கள் முற்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக அமைத்து தருவதோடு, எனக்கு மன்னரையிலே கேட்கப்படுகிற மன் ரப்புக என்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கொண்டு தைரியமாக பதில் சொல்லுகிற நாவை அல்லாஹு தஆலா தருவான். எனவே அன்புக்குரியவர்களே, மன்னரைக்கு தயாரான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக கொண்டு செயற்படுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.